ஆம் மது, இவர்கள் நம்மிடம் ஏதாவது தந்திரத்தை கையாளும் முன் இவ்விடத்தை நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். நீங்கள் இருவரும் நாராயணரின் உடலில் இருந்து தோன்றியிருக்கலாம். ஆனால் அதனை காரணமாக கொண்டு ஏதேனும் தீய செயல்களை செய்யும் எண்ணம் கொள்ளாதீர்கள். இங்கிருந்து சென்று விடுங்கள். நாங்கள் இவ்விடத்தை எங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் வரை இங்கிருந்து நாங்கள் செல்லப் போவதே இல்லை. எவரேனும் எங்களை தடுத்து நிறுத்த முயற்சித்தால் அவர்கள் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும். இது யுத்தத்திற்கான நேரம் அல்ல. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் நேரமாகும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தாயே, தாங்களா? நான் மகாதேவரை எண்ணி தவம் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தாங்கள் தரிசனம் தர வந்திருக்கிறீர்களே, இது எப்படி தாயே? நீ எதற்காக இந்த தவம் புரிகிறாய் என்பதை நான் அறிவேன். மகாதேவரிடமிருந்து வரத்தை பெற்று இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உன் தகுதியையும் திறமையையும் நிரூபிக்க நினைக்கிறாய், இல்லையா? மகாதேவர் மீதான உனது பக்தியை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆகையினால் நானும் இப்பொழுது உனக்கு ஒரு வரத்தை அளிக்கிறேன். அது உனது எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக உனக்கு உதவியாக இருக்கும். உன்னுடைய தோற்றமானது அந்த மகா காளியைப் போலவே உள்ளது. ஆனால் பார்வதி தாயார் எப்பொழுதும் தன் பக்தர்களுக்கு இப்படி ஒரு வரத்தை அளிக்கவே மாட்டார். ஏனெனில் நீ அளித்த வரத்தினால் இப்பிரபஞ்சம் சமநிலை அற்றுப்போம். கூறு, யார் நீ? என் தந்தை வாழ்நாள் முழுவதும் ஒருவரைத்தான் நேசித்தார், அவரது தாயார் பார்வதியை. எனது தந்தையின் பேரழிவிற்கு காரணமாக இருந்ததோ அந்த வடிவம்தான் இப்பொழுது இந்த பிரபஞ்சம் அழிவதற்கும் காரணமாக இருக்கப் போகிறது. அந்தகனின் புதல்வன் ஆதி இனி மகாதேவர் மற்றும் மகாகாளியை தனது தந்தையின் மரணத்திற்காக நிச்சயமாக பழிக்கு பழி வாங்குவார். ஒன்று தெரியுமா? நான் பெற்ற வரத்தினால் மும்மூர்த்திகளால் கூட என்னை கண்டுபிடிக்க இயலாது. உண்மையில் நான் அந்தகனின் புதல்வன் ஆதியாவே. அப்படி இருக்கையில் நீ என்னை தேடி வர காரணம் என்ன? மகாதேவர் உனக்கு எப்படி காட்சி அளிக்கப் போகிறார் என்று உனக்கு நான் கூறுவேன். ஆனால் அதற்கு பதிலாக நீ என்னுடைய திட்டத்தில் எனக்கு உதவி புரிய வேண்டும். சரி, நான் நிச்சயமாக உனக்கு உதவி புரிவேன். உன் திட்டம் என்ன? நீ மகாதேவரிடம் எந்த வரத்தை கேட்க வேண்டும் என்று நானே உனக்கு எடுத்துரைப்பேன். மேலும் எந்த விதத்தில் வாய்ப்பு வரும் பொழுது அந்த வரத்தினை
மகாதேவருக்கு எதிராக எப்படி பயன்படுத்துவது என்பதை நான் உனக்கு விரிவாக கூறுவேன்.